இந்த மாதிரி சூப்பு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம கீரை வாங்கி செஞ்ச பிறகு அதில் இருக்க தண்டெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த கீரை ஆஞ்ச பிறகு கீழே இருக்க தண்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த தண்டை வச்சு நம்ம எப்படி சூப்பு பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு அதில் இருக்க தண்டை மட்டும் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம வந்து நல்லா அரிஞ்சு வச்சுட்டு இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம கீரைத்தண்டு வந்து அரைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை, இந்த மாதிரி கீரை தண்டுகளை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டோம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போடுங்க. அதோட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை வந்து இடித்து போடணும். மிளகையும் சீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி போடணும். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா முங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு நல்லா ஒரு சொம்பு ஊற்றணும். தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா ஆற வச்சுருக்கேன் நான். இதை வந்து கரண்டியில் நம்ம வந்து மசிச்சிக்கலாம், இல்லைன்னா கை வச்சு கூட நம்ம மசிச்சிக்கலாம். பாருங்களேன், இப்படி மசிச்சிக்கலாம், இல்லை இப்படி கை வச்சு கூட நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஆனால் கையில் மசிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது சூப்பை. கரண்டியில் மசிச்சிங்கன்னா காலையில் வைக்கிற சூப்பு சாயந்தரம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கையில் பிசைஞ்சிங்கன்னா காலையிலே சாப்பிட்றணும். பாருங்கள், இது எப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா இப்படி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நான் எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டேன். எப்படி மசிஞ்சு வச்சேன் பாருங்கள். இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அதில் இருக்க சத்தெல்லாம் அப்போ தான் இறங்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். இல்லை சூடாக இருக்கும்போது நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ஒரு கரண்டி இல்லை மத்து போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னாலும் நல்லா வந்துடும். நான் ஆற வச்சு நான் வந்து மெசிச்சு விட்றேன். இதை இப்போ சூப்பாக வடிகட்டிக்கலாம். நல்லா சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா ஃபுல் சாரை இறங்கிடணும். இப்போ சூப்பில் ஊற்றுறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி தண்ணியில் கலந்து இந்த மாதிரி நல்லா லிக்விடாக இருக்கணும். லிக்விடாக கலந்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து சூப்பை சூடு பண்ணலாம். சூப்பை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை, அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவரை, இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு டக்குன்னு கெட்டி ஆகிடும். சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இறக்கின பிறகு அது திக்காகிடும். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருக்கும். நம்ம இது கொதிச்சோன்னு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம சூப்பில் போடுறதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வறுத்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா டக்குன்னு எடுத்துடணும். ஏன்னா வந்து டக்குன்னு தீஞ்சு போயிடும் அது. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா, பெரியவங்களா இருந்தாக்கா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா இதை மாதிரி நம்ம வந்து சூப் போட்டு கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இதில் வந்து அந்த கீரை தண்டோட எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்ட்ராக்ட்டுமே இதில் இல்லை. அதனால் குழந்தைங்க கூட இந்த சூப்பை ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சூப்பை சாப்பிடும்போது கீரையில் கிடைக்கிற சத்தை விட இதில் நிறைய சத்து கிடைக்கும். இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு சூப்பு. நம்ம வந்து சூப்பில் இருந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி சூப்பு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.